ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. ஓகே, நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் நவுன் அண்ட் ப்ரொனவுன் பற்றி பார்த்துருக்கோம். அந்த நவுன் ப்ரொனவுனுக்கு அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுனை பேஸ் பண்ணுது. ஸோ அதனால நம்ம 3வது வீடியோவாக இதை பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனை டெஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது அதை பற்றின விளக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நவுனை பற்றி சொல்ல போறீங்க. அந்த நவுனை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சேர்த்து சொல்றதுக்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ். இப்போ எப்படின்னா, நீங்கள் சொல்ல போகிற பொருளோடைய சைஸை பற்றி, கலரை பற்றி, அதோட ஏஜை பற்றி, அதோட ஷேப் பற்றி, இது மாதிரி சில விஷயத்தை சேர்த்து சொல்றதுக்கு தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோதான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கணுங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கூட சேர்த்து பார்த்துருவோம். அப்போதான் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்க சென்டென்ஸ் பாருங்க. இட் இஸ் எ கார் அப்படின்னா அது ஒரு கார், அவ்வளோதான் சொல்லுது. இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்க்கும்போது இட் இஸ் எ பிக் கார். நான் ரவுண்ட் படத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தனியாக பாருங்க. இட் இஸ் எ பிக் கார், அது வந்து பெரிய கார், அது நல்ல கார். குட் சேர்த்தா அது நல்ல கார்னு மாறிடுது. அப்புறம் ஐ பாட் தட் நியூ கார், நான் அந்த புது காரை நான் வாங்கினேன். இது வந்து புதுசு அப்படின்றது மீன் பண்ணுது. அப்புறம் மை கார் இஸ் ஒயிட் கலர், இங்கே வந்து அந்த ஒயிட் அந்த கலரை மென்ஷன் பண்ணுறது. இது மாதிரி நீங்க இப்ப சிம்பிளா இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும், இட் இஸ் எ கார் அப்படின்னு இருக்கும். இதே ரெண்டாவது பாத்தீங்கன்னா இட் இஸ் எ பிக் கார், அது பெருசு, அதை பத்தி சொல்லுது இல்லை. அந்த நவுன் காருன்றது நவுனு, அது வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்ப ரெண்டாவது அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா நல்லது, குட் கார், இட் இஸ் எ குட் கார், அது நல்ல காரு. எப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரான காரா இல்ல நல்ல காரா, ஆக்சிடென்ட்னா சீக்கிரம் உடஞ்சிருமா இல்ல உடையாதா அப்படின்னு அந்த குவாலிட்டியை பத்தி சொல்றதுதான் அந்த குட் அப்படின்றது. அது வந்து புதிய கார், புதுசு பழசு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் வரல, அது வந்து புதிய கார். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர், அந்த கலரை பற்றி எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக சொல்கிறது. ஸோ ஒரு நவுனை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து ஓவர். ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும். லாஸ்ட் 2 வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போட்டிருப்போம், அதாவது 8 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அந்த 2 வீடியோ யூடியூபே என்னை திட்டுறான், ஏண்டா ஒரு வீடியோ பண்ணுறியே மனுஷால் பார்க்குற மாரி போட எடுத்து இல்லையா. அவன் 8 நிமிஷம் வீடியோவோ 1.23 மினிட்ஸ் பார்த்துருக்கானுங்க. உனக்கே அசிங்கமா இல்லைன்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறான். அதனால நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, தலைவா நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேர்ந்து ஒன்றா நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கிலீஷ்காரன் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.